எபிசோட் 7. இரவும் வந்தது. கூடவே ஒருவித பதட்டமும் பயமும் ஆட்கொண்டது யாஷிகாவை. அத்தனை நாட்களாய் அவளிடமிருந்த உறுதித்தன்மையும் உடைந்தது. குளித்து முடித்து ரக்ஷித் அவளுக்காக வாங்கியிருந்த புடவையை கட்டிக்கொண்டு அழகு பதுமையாய் வண்ண வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த மஞ்சத்தில் தனது மன்னவனுக்காக காத்திருந்தாள் யாஷிகா. ஆனால் ரக்ஷித்திடம் கேட்டு தெளிவு பெற வேண்டிய கேள்விகள் இன்னும் நிறையவே அவளிடம் இருந்தது. எப்படியும் நான் ஃபேமிலி பத்தி கேட்குற கேள்விக்கு அவருக்கு கோவம்தான் வரும். நாளைக்கு மீனாமா கிட்ட தான் இதெல்லாம் கேட்டுக்கணும். ஆனா இப்போ அவர் வந்த உடனே நாளையிலிருந்து நான் காலேஜ் போகணுன்றத மட்டும் கண்டிப்பா உறுதிப்படுத்திக்கணும் என்று அவள் எண்ணங்கள் பலவிதமான யோசனையில் இருக்க, ரக்ஷித்தின் பெர்ஃப்யூம் வாசனையே அவனது இருப்பை அவளுக்கு அறிவித்தது. யாஷிகா அவனை திரும்பி பார்க்கும் பொழுது அலுவலகத்திலிருந்து வந்தவன் குளித்து முடித்து இடையில் கட்டியிருந்த டவலை அவிழ்த்து பட்டு வேஷ்டி கட்டி அதற்கு வெல்க்ரோவை ஒட்டி கொண்டிருந்தான். முதலில் ஒரு ஆடவனை அப்படி பார்ப்பதால் வெட்கத்தில் தலை கவிழ்ந்தாள் யாஷிகா. உனக்கு என்னாச்சு? நான் ரூம்க்கு வந்தது கூட தெரியாத அளவுக்கு மேடம்க்கு அப்படி என்ன யோசனை என்று சட்டையை அணிந்தவாறே அவளிடம் கேட்டான் ரக்ஷித். எனக்கு எங்க வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு. இன்னைக்கு காலையில தானே நீங்க வந்த, அதுக்குள்ள வீட்டு ஞாபகமா? ரொம்ப பாசக்கார குடும்பமோ? எங்க குடும்பத்துல பாசத்துக்கு பஞ்சமே இல்ல. பொய்யும் மெய்யுமாக கலந்து கூறினாள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்பவாவது எங்க ஃபேமிலியை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும் ப்ளீஸ் என்றாள் யாஷிகா. அவளின் அந்த ப்ளீஸ் என்ற வார்த்தையில் மனம் உருகியவன் சரி என்று சம்மதித்தான் ரக்ஷித். அப்புறம் இங்கிருந்து நான் கிளம்புற வரைக்கும் என்னை வெளியே எங்கேயும் நீங்க கூட்டிட்டு போகக்கூடாது, ஒரு கோவிலுக்கு கூட. ரிஷி எங்கேயாவது தன்னை பார்த்து விடுவானோ என்கிற பயம் அவளுக்கு. ஏன், நான் வேலை செஞ்சுட்டு இருந்த வீட்டில் சொல்லாம வந்துட்டேன். அவங்கள ஒரு பெரிய பணக்கார குடும்பம்தான். வெளியே எங்கேயாவது என்ன பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் என்று அவள் கூற, அதற்கும் சரி என்றான் ரக்ஷித். அப்புறம் இன்னொரு விஷயம். இன்னும் ஒன்னா சொல்லு, அதையும் கேட்டுக்கிறேன். குழந்தை பிறந்து இங்கிருந்து வெளியே போற வரைக்கும் நான் வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருந்தது. ஆனா நான் இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 5 மாசம்தான் காலேஜ் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா வைவா, ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், செமஸ்டர் எக்ஸாம்க்கான ஸ்டடி ஹாலிடே, அது இதுன்னு மேக்ஸிமம் வீட்டில் தான் இருப்பேன். 2 to 3 மாசம் வரைக்கும் நான் காலேஜ் போனா மட்டும்தான் இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால அதுக்கும் உங்க பெர்மிஷன் தேவை என்றாள் தயக்கமாக. கஷ்டப்படும் குடும்பத்திலிருந்து வந்தவள் மற்றும் அவள் அந்த படிப்பை முடித்தால்தான் இங்கிருந்து வெளியேறியதும் அவளுக்கான ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்று யோசித்த ரக்ஷித் அதற்கும் சம்மதித்தான். அக்ரிமெண்ட்ல நான் உனக்கு போட்ட கண்டிஷன்ஸை விட இப்போ நீ எனக்கு போட்ட கண்டிஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா இந்த கண்டிஷன்ஸையும் அக்ரிமெண்ட்ல ஆட் பண்ணியிருக்கலாம் என்று கிண்டலாக கூறி அழகாய் சிரித்தான் ரக்ஷித். ஆனால் யாஷிகாவுக்கு தான் சிரிப்பு வரமாட்டேன் என்று இருந்தது. அவளின் அருகில் வந்தவன், இதுவரைக்கும் நான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருந்த. ஆனா இன்னைக்கு இந்த புடவையில ரொம்ப அழகா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க என்று அவள் கன்னங்களை வருடிக்கொண்டே கூறினான் ரக்ஷித். அவனது வருடலில் உடல் கூச தலைகுனிந்தாள் யாஷிகா. ஷல் வி ஸ்டார்ட் என்று கேட்டு அவளின் சம்மதத்திற்காக காத்திருந்தான் ரக்ஷித். அவளின் சிவந்த கன்னங்களும் மௌனமும் சம்மதத்திற்கு அறிகுறியாயிருந்தன. அவளின் காதருகில் நெருங்கியவன் காதில் ஒரு முத்தம் வைத்து, என் குழந்தை பிறக்கிறதுக்குன்னு மட்டும் இல்லாம நீங்க இருக்கிற வரைக்கும் என்னோட பிசிக்கல் நீட்ஸுக்கும் கோஆப்ரேட் பண்ணணும்னு அக்ரிமெண்ட்ல இருந்ததே, அதை நல்லா படிச்சியா என்றான் அவளிடம். ஆ என்று அவள் கூறிய அடுத்த நொடி இரவு விளக்கை மட்டும் ஒளிரவிட்டு அவளுடன் கட்டிலில் சரிந்தான் ரக்ஷித். மெல்ல மெல்ல அவளது ஆடைகள் மொத்தத்தையும் கலைந்து தன்னுடைய ஆடைகளையும் துறந்தவன் அந்த இரவு ஒளி வெளிச்சத்தில் பெண்ணவளின் மேனியின் வனைப்பை பார்த்து அதிசயித்தான். பிரம்மனால் படைக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்ட பெண்ணா அல்லது இந்திரலோகத்து தேவதையா என்று தோன்றியது அவனது பார்வைக்கு. அவளது மேனி முழுவதும் முத்தத்தால் ஆராதித்தான் ரக்ஷித். அவனது அந்த ஆராதனைகளின் உணர்ச்சிகள் தூண்டப்பட கண்களை இறுக மூடிக்கொண்டும் இரு கைகளால் தலையணைகளையும் பற்றி கொண்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியிருந்தாள் யாஷிகா. உதடு முத்தம் அவ்வளவு இனித்தது அவனுக்கு. அவளது மேல் உதட்டையும் கீழ் உதட்டையும் மாறி மாறி ருசித்தவன் தேனில் ஊற வைத்த பலாசுவையை கண்டான் போலும் அங்கிருந்து நகரவே சில நிமிடங்கள் பிடித்தது ரக்ஷித்திற்கு. கழுத்து வளைவில் செல்ல கடிகளை தந்தவன் அவளது பொக்கிஷ மேடுகளையும் வந்தடைந்தான். இதற்கு மேலும் தன்னால் முடியாது என்பதை உணர்ந்தவள் அவனை தன்னோடு இறுக அணைத்து கொண்டாள் யாஷிகா. 30 வருடமாக தவ வாழ்வு வாழ்ந்த ஆடவனின் தவத்தை கலைத்து அவளுடனான அவனது முதல் கூடலை முடிந்த அளவிற்கு அவளுக்கு வலிக்காதவாறு நிகழ்த்தியிருந்தான் ரக்ஷித். ரொம்ப வலிச்சுதா?
அவளின் மேலிருந்தபடியே கேட்டான் அவன். இல்ல என்று கண்ணீரை துடைத்தபடியே கூறினாள் யாஷிகா. தான் விரும்பிய ஒருவனுக்காக தன்னையே கொடுப்பதால் அந்த வலியும் பெரிதாய் தெரியவில்லை அவளுக்கு. அந்த வெண்ணிற மேனியாளை விட்டு விலகும் மனம் இல்லாதவன் இரவு முழுவதுமே அவளை படுத்தி எடுத்துவிட்டு பொழுது புலரும் நேரத்தில்தான் அவளை விட்டு பிரிந்தான். அப்பொழுதும் தன் கை வளைவிலேயே அவளை அணைத்து கொண்டு படுத்துக்கொண்டான் ரக்ஷித். அவனது நெருக்கத்தில் அவனது வாசத்தை சுவாசித்துக் கொண்டே நல்ல உறக்கத்திற்கு சென்றிருந்தாள் யாஷிகா. எப்பொழுதும் காலை 6 மணிக்கெல்லாம் எழுந்து பழக்கப்பட்டவள் இன்றும் தனது 1 மணி நேர தூக்கத்தோடு எழுந்து விட்டாள். குளித்து முடித்து புடவையை கட்டிக்கொண்டு தலையில் துண்டோடு முதலில் பூஜை அறைக்கு சென்றவள் விளக்கேற்றி கடவுளிடம் மனமாற தனது பிரார்த்தனையை வைத்துக் கொண்டிருந்தாள் யாஷிகா. கடவுளே, எனக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகி இந்த 10 மாசமும் சீக்கிரம் ஓடிடணும். என் அண்ணன் கிட்ட இப்ப இந்த விஷயத்த பத்தி சொன்னா கண்டிப்பா கோவப்படும். நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காது. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போய் சொன்னா கண்டிப்பா அண்ணன் ஒத்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது அண்ணன் மனசை மாத்தி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று அவள் வேண்டிக் கொண்டிருக்க, கடவுளோ அவள் வேண்டுதலுக்கு துளியும் செவிசாய்த்து இருக்க மாட்டார் போலும். நாட்கள் வேகமாக ஓட வேண்டும் என்று வேண்டிய அவளின் வேண்டுதலுக்கு பதிலாக நாட்களை நத்தை போல நகர்த்த ஆரம்பித்திருந்தார். அவள் இறுதியாக வேண்டிய வேண்டுதலுக்கு முற்றிலுமாக நோ என்றே சொல்லியிருந்தார். எப்பொழுதும் காலை 7 மணிக்கெல்லாம் எழுந்து கொள்ளும் ரக்ஷித் இன்று உடல் அசதியால் 8 மணிக்கு எழுந்தவன் குளித்து முடித்து கோட் சூட் அணிந்து கொண்டு ஆபீஸிற்கு கிளம்ப தயாராகி படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது மீனாட்சி காலை உணவை டைனிங் டேபிளில் எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டிருக்க, மீனாட்சி, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுன்னா நீங்க போங்க, யாஷிகா பார்த்துப்பா என்றான் ரக்ஷித். இருவரது முகப்பொலிவுமே மீனாட்சிக்கு நடந்த விஷயத்தை எடுத்துரைக்க அவர்களுக்கு தனிமை தர வேண்டி அவரும் அவரது ஓய்வெடுக்கும் அறைக்கு சென்று விட்டார். நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட ஏதாவது ஹார்ஷா நடந்துகிட்டேனா யாஷிகா? அவ்வளவு நேரம் தலை நிமிர்வாக இருந்தவள் அவனது கேள்வியில் வெட்கத்தால் தலை குனிந்து கொண்டு இல்ல என்று இடம் வலமாக தலையசைத்தாள் யாஷிகா. நான் கண் விழிக்கும்போது நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ சீக்கிரமே எழுந்துட்டு போல. நான் தினமும் 6 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். அதான் இன்னைக்கும் எழுந்துட்டேன். ஓ, 6 மணிக்கெல்லாம் எழுந்தாதான் உன் முதலாளி வீட்டு வேலைலாம் பண்ண முடியும்ல, நான் மறந்துட்டேன் என்றவன் இதற்கு மேல் மீனாட்சியோடு சேர்ந்து நீயும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இரு என்று யாஷிகாவிடம் கூறினான் ரக்ஷித். முதலில் அவன் கூறியதன் அர்த்தம் விளங்காதவள் பிறகுதான் தன்னையும் வீட்டு வேலைகளை செய்ய சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் யாஷிகா. இருந்தாலும் மீனாமா தானே, அவங்களுக்கு உதவி செய்யறதுல என்ன இருக்கு என்று எண்ணி சரிங்க சார் என்றாள் அவனிடம். இதுக்கு மேல சார் வேணாமே, வேற எப்படி உங்களை கூப்பிடுறது? பேர் சொல்லிதான். இல்ல, நீங்க என்னை விட வயசுல ரொம்ப பெரியவரு, அப்படிலாம் கூப்பிட முடியாது என்றாள் உறுதியாக. ஓ அப்படியா என்றவன் அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்து இடையில் விலகியிருந்த சேலையில் இடுப்பை அழுத்தி பிடித்து தனது மீசையால் அவள் கழுத்தில் குறுகுறுப்பை ஏற்படுத்த, சித் போதும் என்றாள் சினுங்களாய். இதுக்கு மேல என்னை இப்படியே கூப்பிடு, நீ சொல்ற இந்த பேரும் நல்லாதான் இருக்கு என்றான் ரக்ஷித். என்ன பேரு? நான் எப்ப கூப்பிட்ட? இப்பதான் கூப்பிட்டியே, இதுக்கு மேல என்ன சித்துன்னு சொல்லியே கூப்பிடு என்றான் அவன். நான் அப்படியா கூப்பிட்டேன் என்று ஆச்சரியத்தில் அவள் வாயை பிளந்தபடி நிற்க அவனது கையிலிருந்த இட்லியை அவளது வாயில் திணித்தவன், நீயும் சீக்கிரம் சாப்பிடு, டைம் ஆகுது என்று கூறி கை கழுவி வந்தவன் அவசரமாக அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு ஆபீஸிற்கு கிளம்பியிருந்தான்.